இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கவுனி அரிசி அப்புறம் சிகப்பரிசி ரெண்டும் சேர்த்து ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற அரிசி வகைகள். வெள்ளை அரிசியோட ரொம்ப சத்தானது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உருண்டையில் லட்டு மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த அரிசிலாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக புழுங்கல் அரிசியும் சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறையா மண் குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் இது ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் விரித்து விட்டு காய வச்சுக்கலாம். ஃபேனுக்கு அடியிலையும் காய வச்சுக்கலாம், இல்லைன்னா வெயில்லையும் ஒரு நாள் காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். வறுபட்டதுக்கப்புறம் உளுந்து நல்லா வாசம் வரும், அரிசியெல்லாம் நல்லா வெடித்து பொரி மாதிரி வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதோட அரைக்க பொட்டுக்கடலையும் லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிட்டால் போதும். வறுத்ததெல்லாம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், நெருன்னு இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக சுக்கும் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரையும், நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை ஒரு தட்டில் கொட்டி வச்சிடுறேன். இப்போ அடுப்பில் நம்ம உளுந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு 3/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து லேசாக ஹீட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது தான் குழந்தைங்க எலும்புக்கெலாம் நல்லா வலுவாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது லேசாக சூடானா போதும். இப்போ சூடு பண்ண நல்லெண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரில் சேர்த்து பிசைஞ்சு லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க தேவையான அளவு. நீங்கள் அதை வெளியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 20 நாளைக்கு நல்லாயிருக்கும். 1 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை உளுந்தங்களி செஞ்சு கொடுப்போம். எப்போவுமே களி மாதிரியே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு சீக்கிரமே போர் அடிச்சிரும். சில குழந்தைங்களுக்கு களி மாதிரி சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது. அந்த குழந்தைங்களுக்கு இந்த உருண்டை செஞ்சு கொடுத்துக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான உருண்டை, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.